ஸோ கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லிக்கிறாங்க, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனும் அண்ட் அல்ஜிபி ஃபங்க்ஷனும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்வல் கொடுத்துக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லிடும், டிஜாயின்ட்னு கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜாயின்ட்னா என்ன, அதை நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது இது எப்படி நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம இந்த இன்டர்வலுக்கு வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், அந்த கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x, தென் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும், டெரிவேஷன். அப்போ டி பை dx ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் அனதர் ஃபங்க்ஷன் டி பை dx ஆஃப் 1/x. 1/x எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் மைனஸ் 1 எழுதலாம். சரிங்களா? இது நம்மளுடைய ஐடியா. அப்போ டி பை டிஎக்ஸோட எக்ஸோட வேல்யூ என்ன, 1 மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் என்ன, அப்போ n இன்ட்டு என்ன மைனஸ் 1 மைனஸ் 1, அப்போ மைனஸ் இன்ட்டு 1/x ஸ்கொயர் எழுதலாமா, ஏன்னா x பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெப் புரியுதா, f டேஷ் ஆஃப் x ஸ்டெப் புரியுதா? கண்டுபிடிச்சேன் சார். அப்பவே சூப்பரா இருக்கு. அப்போ என்னாச்சு, இதுல இருந்து என்ன கிடைக்குது, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கண்டுபிடிக்க தேவையில்லை, இன்டர்வல் அவனே கொடுத்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வல் அவனே கொடுத்துட்டான், -1 to 1 அவனே கொடுத்துட்டான். என்ன சொல்றான், டிக்ரீசிங்கா இன்க்ரீசிங்கான்னு கேட்டா இன்க்ரீசிங் சொல்லிட்டான். அந்த டிஜாயின்ட் இன்டர்வல் என்னன்னு பார்க்க சொல்றோம். சரி, நீ சொன்ன மாதிரி அந்த இன்டர்வல் பார்த்தாலும் சரி, நீ அப்படியே விட்டுட்டு போட்டாலும் சரி, நம்ம ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அப்போ என்னாச்சு, எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, அதோட இன்டர்வல் என்ன -1 to 1. நீ சொன்ன மாதிரி அந்த டயக்ராம் ஃபார்ம் பண்ண சரி, டயக்ராம் ஃபார்ம் பண்ண என்ன ஆகும், டயக்ராம் ஃபார்ம் பண்ண போகிறோம். டயக்ராமில் என்னாச்சு, மைனஸ் இன்ஃபினிட்டி -1 +1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இங்கே ஜீரோங்கிற ஒரு பாயிண்ட் வரும், கரெக்டுங்களா? இங்கே ஜீரோங்கிற ஒரு பாயிண்ட் வரும், கரெக்டாமா? -1 to 1 நல்லா பார்த்துங்க, -1 to 1 ஜீரோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குமா பிட்வீன் இன்டர்வல்ல? ரோகன் புரியுது? அந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது சார். அப்போ -1 to 1 ஜீரோங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தால் இந்த ஜீரோங்கிறது இங்கே டிஃபைன் ஆகுமா, ஏன்னா டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஜீரோங்கிற பாயிண்ட் டிஃபைன் ஆகுமா, அந்த இடத்துல டினாமினேட்டரில் ஜீரோ வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும்ல. அப்போ இந்த இன்டர்வலில் எக்ஸப்ட் ஜீரோன்னு வரும். சரிங்களா? இந்த இன்டர்வலில் எக்ஸப்ட் ஜீரோன்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ ஜீரோங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து இது டிஃபைன் ஆகாது. அப்போ என்னாச்சு, -1 to 0 அண்டு 0 to 1, அந்த ஜீரோங்கிற பாயிண்ட் டிஃபைன் ஆகாது. இதுதான் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து அந்த டிஜாயின்ட் இன்டர்வல் கிடைக்கிறோம். அந்த டிஜாயின்ட் இன்டர்வலோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டுக்கிறோம். அப்போ அந்த பிட்வீன் இன்டர்வலில் எந்த பாயிண்ட் வந்து டிஃபைன் ஆகாதோ அந்த இன்டர்வலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களாமா? இதுதான் டவுட் இல்லை இல்லை? ஓகே சார். ரூல் படி கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க சார். என்ன கண்ணு, இந்தமா? ஓகே சார், அப்படியே இருங்க சார். ஒரே நிமிஷம் சார். ஓகேம்மா. ஜீரோ பாயிண்ட்ல டிஃபைன் ஆகுது, அதனால அந்த ஜீரோங்கிற எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதனால எஃப்எஸ்எக்ஸ்ல கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்க. சரியாப்பா? ஓகே சார். இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். சரி, நம்ம அஸ்பா ரூல் படி என்ன பண்ணுவோம், மேலே கெட்டிங்கில் சீரியல் நம்பர், அடுத்தது என்னது இன்டர்வல், அடுத்தது என்னது எக்ஸ் நம்பர் இன்டர்வல் எக்ஸ் ஸ்கொயர்ட் -1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட். அடுத்து என்னது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் யாரு, -∞ -1. இது இன்டர்வல். சாரி, இங்கே இருக்குது இன்டர்வல் போட்டாது. f(x) என்னது -∞ -∞ -2ங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கலாமா? அந்த -2ங்கிற பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணு. -2னா ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் வருது, கரெக்டுங்களா? -∞ -1 வந்து பாசிட்டிவ் வருது, அதனால் என்ன கிடைக்குது, இன்க்ரீசிங் ஆகுது. செகண்ட் இன்டர்வல் எப்படி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. -1 to 0 தான் எடுக்கணும், -1 to 1 டைரக்டாக எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? -1 to 1 தான், 0ங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு டிஃபைன் ஆகல, அதனால -1 to 1 0 தான் எடுக்கணும், தவிர -1 to 1 எடுக்க முடியாது. சரியாமா?
புரிஞ்சிச்சுன்னா சொல்லு பார்க்கலாம். -1 to 1னா இது வந்து நெகட்டிவ்ல சம் 0.5ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க -0.5 எடுத்துட்டா கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா 0.25 -1 டிவைடட் பை 0.25. அப்ப இது என்ன கிடைக்கும்? மேல நியூமரேட்டர்ல வந்து நெகட்டிவ் ஆகுமா? -0.25 மைனஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப இது 2யும் மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் கிடைக்கும். அப்ப கீழ வந்து பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ் நெகட்டிவ். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ரோகன் ஸோ டவுட்டா? டிக்ரீசிங். ஓகே, மூவ் பண்றோம். டிக்ரீசிங். டிகிரிசிங். அப்ப தேர்ட் இன்டர்வல் என்ன எடுக்க போறீங்க? 0 to 1 எடுக்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? 0 to 1 எடுக்க போறீங்க. அப்ப 0 to 1க்கு இதே கான்செப்ட் தான். இங்க இருந்து 0 to 1ன்னா நல்லா சொன்னீங்க. 0 to 1 இங்க என்ன எடுக்கலாம்? இங்க பிளஸ் 0.5 எடுங்க. இங்க எடுத்தது வந்து மைனஸ் 0.5 எடுத்தீங்க. இந்த பக்கம் வந்து பிளஸ் 0.5 எடுங்க. அதுக்கு என்ன கிடைக்கும்? ஹோல் ஸ்கொயர்னால எகைன் என்னதான் கிடைக்கும்? சேம் ரிசல்ட் தான். நெகட்டிவ் தான் கிடைக்கும். therefore நெகட்டிவ் இஸ் a decreasing. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னது? 1 to infinity. 1 to infinity பாசிட்டிவா 2 எடுத்துங்க. 1 to infinity இருக்கும். we taking 2. அப்போ 2 என்ன கிடைக்கும்? 4. 4 minus 1 3. பாசிட்டிவ் is getting the positive is the increasing function. கரெக்டாமா? கரெக்ட் சார். பட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறான்? -1 to 1 கேஸ் மட்டும் தான் கேட்குறான், வேற எந்த கேஸும் கேட்கல. அட்லீஸ்ட் இந்த 2 கேஸ் மட்டும் போட்டு பார்த்தா போதும். இந்த 2 கேஸும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஜென்ரலாக போட்டேன். பட் -1 to 1ஓட கேஸ் மட்டும் தான் கேட்குறான். ஆனால் இந்த 2 கேஸ் மட்டும் நீ போட்டாலும் போதும். சரிங்களா? சரி சார் கடைசியில சார் அது பிளஸ் இன்க்ரீசிங் தானே சார்? அது ஐ தானே சார்? அது ஐ தானே, இது டி கிடையாது, ஐ தான். இது ஐ தான். ஏன்னா பாசிட்டிவ் தான் வருது. பாசிட்டிவ்னா நீ எழுதிக்கணும். கிரேட்டர் தேன் 0, நான் போட்டேன் லெஸ் சார். தேன் அதிலே 0, லெஸ் தேன் 0, கிரேட்டர் தேன் 0. அப்போ ஐ இன்க்ரீசிங் தான் கடைசி. கரெக்டாக கண்ணு? அப்போ கன்க்ளூஷன் போட்டாச்சு எழுதலாம். சார். கன்க்ளூஷன் வந்து எஃப் இஸ் டிக்ரீசிங் ஆன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பற்றி தான் கேட்குறேன். அப்போ டிக்ரீசிங் ஆன் -1, யூனியன் 0,1 அல்லது யூனியன் கூட போட்டுக்கலாம். யூனியன் போட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரி, வேற என்ன கருத்து?